அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்போட தொடர்ச்சியாக நேரடியாக வகுப்புக்கு போய் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ப்ரியாம்பிள் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ப்ரியாம்பிளை திருத்தம் செய்ய முடியுமா முடியாதான்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இட் இஸ் அ ரிவிஷன் கிளாஸ். யூ ஆல் நோ வெரி வெல் தட் ப்ரியாம்பிள் கேன் பி அமெண்டட். திருத்தம் செய்ய முடியும். திருத்தம் செஞ்சு நம்ம சேர்த்த வார்த்தைகள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் சேர்த்துருக்கோம் ப்ரியாம்பிளில் திருத்தம் செஞ்சு அப்படின்னா, சோஷியலிஸ்ட் அப்படிங்கிற வேர்டை நம்ம திருத்தம் செஞ்சுருக்கிறோம். இப்போ பாருங்கள், சமதர்ம நெறி சார்ந்த அப்படிங்கிற வார்த்தையும் செக்யூலர் மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம திருத்தம் செஞ்சு தான் சேர்த்துருக்கோம் கான்ஸ்டிடியூஷனில். திருத்தம் செய்வதற்கு முன்னாடி இது கிடையாது. 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஸோ 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் வாயிலாக நம்ம சமதர்ம நெறி கோட்பாடு, மதச்சார்பின்மை, தட் இஸ் சோஷியலிஸ்ட் அண்ட் செக்யூலர் அப்படிங்கிற 2 வார்த்தைகள் சேர்த்துருக்கோம். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒருமைப்பாடு, தட் இஸ் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துருக்கோம். 1976 தான் அது சேர்க்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கான்ஸ்டிடியூஷனில் வெறும் சாவரன், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் அப்படிங்கிற 3 வார்த்தை தான் இருந்தது. அகைன் ஐம் ரிப்பீட்டிங், இறையாண்மை மிக்க மக்களாட்சியை கொண்ட குடியரசு நாடாக தான் இந்தியா இருந்தது. 1976 தான் இறையாண்மை மிக்க சமதர்ம நெறி சார்ந்த மதச்சார்பற்ற மக்களாட்சியை கொண்ட குடியரசு நாடாக மாற்றப்படுது. அப்போ சமதர்ம நெறி சார்ந்த மதச்சார்பற்ற அப்படி வார்த்தை பின்னாடி தான் சேர்க்கப்பட்டிருக்கு. அது மாதிரி ஒருமைப்பாடு, தட் இஸ் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம லேட்டராக தான் சேர்த்துருக்கோம். இந்த ப்ளூ கலரில் 3 இருக்குல்ல, இந்த 3 வேர்டும் இட் வாஸ் ஆடட் பை த 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. தென் அடுத்து நமக்கு இயல்பாக ஒரு கேள்வி எழும். நம்ம கான்ஸ்டிடியூஷனில் பல்வேறு பகுதிகள் நம்ம படிச்சிருந்தோம். பகுதி 1லேருந்து 22 வரைக்கும் பார்த்துருந்தோம். இந்த பகுதிகளில் ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது எங்கேயாவது நம்ம பார்த்த ஞாபகம் இருக்கா? நமக்கு இல்லை. ஏன்னா ப்ரியாம்பிள் இஸ் ஆல்சோ ஏ பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி இப்போ ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு 2 வியூ இருக்குது. இனிஷியல் டேஸில் கான்ஸ்டிடியூஷன் உருவாகி ஆரம்ப காலகட்டத்தில் 1960 அதெல்லாம் 1960 ஒரு 10 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதாவது முகப்புரை ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் த பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருந்தாங்க. அஸ் ஆஃப் நோ இப்போ கேசவானந்த பாரதி வழக்குன்னு ஒரு வழக்கு 1973 அந்த வழக்குக்கு பிறகு ப்ரியாம்பிள் முகப்புரை அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் ஒரு பகுதியே. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஈவன் தோ யூ கேனாட் லிஸ்ட் இட் இன் த பார்ட் 1 to 22. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பார்ட் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு எக்ஸாமில் என்ன கேட்கலான்னா, ஒரு பகுதியாக இல்லையான்னு கேட்கலாம். இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் ப்ரியாம்பிள் முகப்புரை அப்படிங்கிறது ஒரு பகுதியா இல்லையா, வெதர் இட் இஸ் அ பார்ட் ஆர் நாட்னு கேட்கலாம். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னா, டேரெக்டாக வி ஆர் மூவிங் டு ஆர்டிகல் 1 to 4. என்னென்னா, நேம் அண்ட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இந்தியாவை பற்றி, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், அதனுடைய பெயர்கள், அது என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ பார்ட் 1ல் ஆர்டிகல் 1 என்ன டிஸ்கஸ் பண்ணுது? நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் த யூனியன். ஒன்றியத்தின் பெயரும் அதன் பரப்பும் பற்றி பேசுது. இந்தியா, தட் இஸ் பாரத், ஷால் பி தி யூனியன் ஆஃப் ஸ்டேட். 2 வார்த்தை அதில் ரொம்ப முக்கியம். தட் இஸ் பாரத் அப்படிங்கிற வார்த்தை. இந்தியாவுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பாரத் அப்படின்னு. அண்ட் இட் இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் நாட் அ ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஃபெடரேஷன் அப்படின்னா கூட்டாட்சி, எக்ஸாக்ட் கூட்டாட்சின்னு சொல்லுவாங்க. அது இந்தியா எக்ஸாக்ட் கூட்டாட்சி இல்லை. நம்ம வந்து என்ன வச்சுருக்கிறோம், யூனியன் இந்தியா, தட் இஸ் பாரத் ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் சொல்லியிருக்கோம். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் நம்ம. சரிங்களா? அப்போ இதில் என்னெல்லாம் இதில் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஆர்டிகல் 1ல் 3 விஷயத்தை குறிப்பிடுறாங்க. டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது, இந்தியாவுடைய நிலப்பரப்பு அப்படிங்கிறது என்னெல்லாம் அப்படின்னா 3 விஷயத்தை குறிப்பிடுறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்கள், மற்றும் கூடுதலாக இந்தியா வருங்காலத்தில் பெறப்போகக்கூடிய இடங்கள். இது 3மே இட் கம்ஸ் அண்டர் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. டெரிட்டரி ஆஃப் இந்தியா கம்ப்ரைசஸ் ஆஃப் அப்படின்னு இருக்கும். அப்போ இந்தியா, தட் இஸ் பாரத், ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். கூடுதலாக அட்டவணை 1ல் இடம்பெற்றிருக்கக்கூடிய மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களும் இங்கே இடம்பெற்றிருக்கிறோம். அப்புறம் டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய நிலப்பகுதி அப்படின்னா என்ன அப்படின்னா 3 விஷயத்தை குறிக்குது. என்னெல்லாம் இந்தியாவுடைய நிலப்பகுதி? இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள். அது மட்டும் அல்லாமல் வருங்காலத்தில் நம்ம பெறப்போகக்கூடிய சில இடங்கள் அப்படிங்கிறத குறிக்குது. ஆர்டிகல் 2 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் என்ன பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஒரே ஒரு கீவேர்டு தான் இருக்குது, நியூ ஸ்டேட், புதிய மாநிலம். அல்லது இதில் ஆர்டிகல் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம் இப்போதைக்கு நம்மள்ட்ட இருக்குது. இந்த 28 மாநிலம் இல்லாத ஒரு புதுசாகவோ, இல்லை 8 யூனியன் பிரதேசம் இல்லாமல் புதுசாக ஒரு யூனியன் பிரதேசத்தையோ நம்ம இணைச்சிக்கிறோம், இல்லை நம்ம உருவாக்குறோம். ஒன்று
அட்மிஷன் பண்ணுறோம், யார் கேட்குறாங்க வந்து சேர்ந்துக்கிறோன்னு கேட்குறாங்க, அப்போ இணைத்து கொள்ளுதல், இல்லாட்டி புதுசாக நம்மளே ஒரு உருவாக்குறது, அப்படி பண்ணால் இட் கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஆர்டிகல் 3 என்ன? வாட் இஸ் ஆர்டிகல் 3? ஆர்டிகல் 3 என்னென்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள் இதனுடைய அந்தஸ்தை மாற்றுறது. உதாரணத்துக்கு ஆர்டிகல் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் முன்னாடி ஆந்திர பிரதேஷ்னு ஒரு ஒன்றிணைக்கப்பட்ட பெரிய மாநிலமாக இருந்தது. 2014 தான் ஆந்திர பிரதேசை 2ஆக பிரித்தோம், ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானான்னு. அப்போ ஒரு மாநிலத்தை ஒன்றா வச்சுக்கலாம், 2ஆக பிரிக்கலாம், 3ஆக பிரிக்கலாம், இல்லை 2 மாநிலங்களை சேர்த்து ஒரே மாநிலமாக்கலாம், அந்த மாநிலத்துடைய பெயர் மாற்றம் செய்யலாம். இந்த மாதிரி பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடியது தான் ஆர்டிகல் 3. அப்போ ஆர்டிகல் 2க்கும் 3க்கும் என்ன வித்தியாசம்னா, ஆர்டிகல் 2 இஸ் அ கம்ப்ளீட்லி நியூ ஸ்டேட், புதிய மாநிலம். வேற ஆர்டிகல் 3 ஆல்ரெடி இருக்கக்கூடிய மாநிலம். ஏற்கனவே நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மாநிலங்களில் பெயர் மாற்றம், நிலப்பரப்பு மாற்றம், எல்லைப்புற மாற்றங்கள்லாம் செஞ்சோம் அப்படின்னா அது 3ல் வந்துடும், ஆர்டிகல் 3ல் வந்துடும். இப்போ ஆர்டிகல் 2A ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து இட் இஸ் நாட் ரெலவெண்ட் நவ். என்னைக்கு நான் இப்போ சொல்கிறேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்கு. 2A அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிக்கிம் அப்படின்னு ஒரு மாநிலம் நம்ம எல்லாருக்கும் இப்போ தெரியும். ஆரம்ப காலத்தில் சிக்கிம் வந்து இந்தியாவோட ஒரு மாநிலம் அல்ல. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசருக்கு எதிராக போராடி இந்தியாவில் அது ஒரு அங்கமாக சேரணும்னு அவங்க விரும்பினாங்க. அப்போ இந்தியாவுடைய ஒரு கூட்டு நாடாக, கூட்டு மாநிலமாக 1975 அது சேர்க்கப்பட்டுச்சு. ரைட்டா? அந்த கூட்டு மாநிலமாக அவங்க சேர்த்தாலும் அவங்களுக்கு அது விருப்பம் இல்லை, முழு மாநிலமாக இந்தியாவில் சேரணும் அவங்க விரும்பினாங்க. அப்போ 1975 அதே ஆண்டுலேயே வந்து முழு மாநிலமாக அவங்க சேர்க்கப்பட்டாங்க. ஸோ 2A அவங்களுக்கு கூட்டு மாநிலமாக இருக்கிறப்ப நம்ம சேர்த்து வச்சுருந்தோம், அசோசியேட் ஸ்டேட்டாக சேர்த்து வச்சுருந்தோம் 2Aன்னு யூஸ் பண்ணி. அப்போ அவங்க முழு மாநிலமாகவே இந்தியாவில் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம 2Aங்கிறது நமக்கு தேவையில்லை, திருத்தம் தேவையில்லைன்ட்டு அதை நீக்கிட்டாங்க. ஸோ 2 கீழே கொண்டு போயிட்டாங்க. இது ஏன் முக்கியம் அப்படின்னா, 1975 இது நடந்திருக்கு, நம்ம இப்போ இருக்கிறது 2025. ஸோ 50 ஆண்டுகள் ஆயிருக்கு. அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 50 இயர்ஸ் ஆயிடுச்சா, 50 இயர்ஸ் ஆனிவர்சரி சிக்கிமில். இந்தியாவில் முழு மாநிலமாக அவங்க இணைத்து கொள்ளப்பட்டு 50 ஆண்டுகள் பூர்த்தி ஆகிருக்கு. அப்போ ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 4 ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆர்டிகல் 2லேயோ ஆர்டிகல் 3லேயோ நீங்கள் ஏதாவது திருத்தம் கொண்டு வந்து மாற்றினீங்கன்னா, பெயர் மாற்றமோ எல்லை பரப்பு மாற்றமோ இல்லை புதுசாக ஒரு மாநிலத்தை சேர்க்கவோ ஏதோ செஞ்சோன்னா, இதனுடைய எதிரொலி எங்கே இருக்குன்னா அட்டவணை 1 மற்றும் அட்டவணை 4ல் இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அட்டவணை 1 மற்றும் அட்டவணை 4 என்ன? வெரி சிம்பிள். அட்டவணை 1, 4 நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப எளிமையாக நம்ம படித்தது தான். அட்டவணை 1 யூனியன் அண்ட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா நேம்ஸ் அண்ட் த பவுண்டரிஸ் பற்றி தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ நீங்கள் 2 and 3ல் ஏதாவது புதுசாக மாநிலத்தை சேர்த்தா புது பேர் அங்கே மாற்றணும், இல்லை இருக்க பேரை மாற்றினீங்கன்னா அதையும் அங்கே மாற்ற வேண்டியிருக்கும், எல்லை பரப்பை மாற்றினீங்கன்னா அதையும் அங்கே மாற்ற வேண்டியிருக்கும் அட்டவணையில். அதான் குறிப்பிட்டிருக்காங்க. அதேமாதிரி அட்டவணை 4 அப்படிங்கிறது ராஜ்யசபா சீட்டுடைய எண்ணிக்கை. இப்போ புதுசாக ஒரு மாநிலத்தை சேர்க்கும் போது அந்த மாநிலத்துக்கு சில ராஜ்யசபா சீட் கொடுக்க வேண்டியிருக்கும். இல்லை இருக்கக்கூடிய மாநிலத்தை ஆல்ரெடி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா அப்போ பிரிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு ராஜ்யசபா சீட்டை பிரித்து கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ இதில் ஏதாவது மாற்றம் செஞ்சிங்கன்னா அந்த மாற்றம் வந்து எங்கேயும் எதிரொலிக்கும், அட்டவணை 1 மற்றும் 4லையும் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதான் ஆர்டிகல் 4. கூடுதலாக இப்போ நான் சில விஷயங்கள் சொல்கிறேன், அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் முக்கியமான விஷயம் அப்படின்னா, இதில் நம்ம செய்யக்கூடிய திருத்தங்கள் எதுவுமே அரசியலமைப்பு திருத்தமாக கருதப்படாது. இட் வில் நாட் பி கன்சிடர் அஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஏன்னா இந்த ஆர்டிக்கலை தான் சொல்லுது, இதில் நீங்கள் திருத்தம் செய்யக்கூடிய எதுவுமே ஆர்டிக்கல் 368 கீழ் கொண்டு வராதிங்க. அப்போ அரசியலமைப்பு சாசனத்தின்படி இதை நம்ம கருத மாட்டோம்னு சொல்லுது. அப்போ இதை எப்படி திருத்தம் செய்வது அப்படின்னா, சாதாரண பெரும்பான்மையை பயன்படுத்தி, தட் இஸ் சிம்பிள் மெஜாரிட்டியை பயன்படுத்தி நம்மளால் திருத்தம் செய்ய முடியும். பாராளுமன்றத்தில் சிம்பிள் மெஜாரிட்டி வச்சு திருத்தம் செய்வாங்க. உதாரணத்துக்கு கேரளாவுக்கு கேரளம் அப்படின்னு பேர் மாற்றணும்னா பாராளுமன்றம் சாதாரண பெரும்பான்மை பயன்படுத்தியே ஒரு சட்டம் இயற்றியே ஒரு சாதாரண சட்டத்தின் போலவே இதையும் என்ன பண்ணிடலாம், கேரளம் அப்படின்னு மாற்றிடலாம். அப்படி தான் நம்ம மெட்ராஸ் அப்படின்னு இருந்ததை என்ன மாற்றணும், தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கோம். அப்போ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இதை நம்ம வந்து என்னென்னு கன்சிடர் பண்ண மாட்டோம். வி டோன்ட் கன்சிடர் இட் அஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். இது ஒன்று இம்பார்ட்டன்ட். இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். இந்த பாயிண்ட் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு பகுதி 1 தரவாக புரிஞ்சிருக்குன்னு எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. இந்தியா இஸ் அ இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டிஸ்ட்ரக்டிபிள் ஸ்டேட். அதாவது இந்தியா என்பது பிரிக்கப்படக்கூடிய மாநிலங்களை கொண்ட பிரிக்க முடியாத ஒன்றியமாகும். பிரிக்கப்படக்கூடிய மாநிலங்களை கொண்டனா ஒரு மாநிலத்தை நம்ம எத்தனை நாளும் பிரிச்சிடலாம், இல்லை பல மாநிலங்களை பிரிக்கலாம், 2 மாநிலத்தை சேர்க்கலாம், பிரிக்கலாம், என்னெல்லாம் செய்யலாம். அப்போ பிரிக்கப்படக்கூடிய மாநிலங்களை கொண்ட பிரிக்க முடியாத ஒன்றியமாகும். தட் இஸ் இந்தியாவிலேருந்து எந்த ஸ்டேட்டு பிரிஞ்சு போக முடியாது. இப்போ கேரளா இந்தியா விட்டு பிரிஞ்சு போகணும், தமிழ்நாடு இந்தியா விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினச்சாங்கன்னா முடியாது. அதனால தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங், ஆங்கிலத்தில் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியா இஸ் அ இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டிஸ்ட்ரக்டிபிள் ஸ்டேட்.
பிரிக்கக்கூடிய மாநிலங்களை கொண்ட பிரிக்க முடியாத ஒன்றியமாகும் அப்படிங்கிறது தமிழில் வரும். அவ்வளோதான். ஸோ வி ஆர் டன் வித் பார்ட் 1. பார்ட் 2 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் என்னென்னா சிட்டிசன்ஷிப், குடியுரிமை குறித்து நம்ம பேச போகிறோம். குடியுரிமை அப்படின்னா என்ன? ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும் பேசுது. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி எல்லாமே நம்ம பேசிட்டோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகள் பற்றி எல்லாமே நம்ம பேசிட்டோம். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் பற்றி நம்ம ஒன்றா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆர்டிகல் 5 பொறுத்த வரைக்கும் சிட்டிசன்ஷிப் அட் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்பின் இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஏற்றுக்கொண்டப்ப 26 ஜனவரி 1950 கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தொடக்கத்தின் அப்பதுலேருந்து இந்தியாவில் யாரெல்லாம் குடிமக்கள் அப்படிங்கிறத இது பேசுது. அப்போ பை பர்த் பிறப்பால், இல்லை உங்கள் அப்பா அம்மா யாரோ ஒருத்தங்க பிறந்திருந்தாங்கன்னா, இல்லாட்டி குறைஞ்சபட்சம் 26 ஜனவரி 1950 முன்னாடி ஒரு 5 ஆண்டுகள் நீங்கள் இந்தியாவிலே தங்கியிருந்தீங்கன்னா இந்த 3 அடிப்படையில் உங்களுக்கு இந்திய குடியுரிமை கிடச்சிரும். ரொம்ப சிம்பிள். ஆர்டிகல் 5 அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா, இந்த அரசியலமைப்பு சாசனம் நடைமுறைக்கு வந்த அப்போ நீங்கள் இந்தியாவில் வசிச்சிருக்கணும். தட் இஸ் யூ ஷுட் ஹேவ் அ டொமிசில் இன் இந்தியா. உங்களுடைய வசிப்பிடம் இந்தியாவாக இருக்கணும். உங்கள் வீடு வாசல் இந்தியாவில் இருக்கணும். இந்த வீடு வாசல் இந்தியாவில் இருக்கணும். அது ஒரு கண்டிஷன். இன் அடிஷன் டு திஸ், இந்த 3 கண்டிஷனில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும். ஒன்று நீங்கள் இங்கே பிறந்திருக்கணும், இல்லை உங்கள் அப்பா அம்மாவில் யாரோ ஒருத்தர் இங்கே பிறந்திருக்கணும், இல்லை அப்படின்னா மினிமம் 5 வருஷம் இந்த அரசியலமைப்பு சாசனம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி உள்ள டைமில் நீங்கள் இந்தியாவில் இருந்திருக்கணும். தட் இஸ் 26 ஜனவரி 1945 26 ஜனவரி 1950 வரைக்கும் நீங்கள் இந்தியாவில் இருந்தாலே உங்களுக்கு இந்திய குடியுரிமை கிடைக்கும். இதுதான் ஆர்டிகல் 5. ஆர்டிகல் 6 நமக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். என்னென்னா, செட்டன் மைக்ரண்ட் ஃப்ரம் பாகிஸ்தான் டு இந்தியா. பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க, இந்தியா பாகிஸ்தான் 2ஆக பிரிஞ்சிருச்சு. அப்போ பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களுக்கான குடியுரிமையை வழங்குவதை குறித்து பேசுது ஆர்டிகல் 6. எந்த டேட்டை குறிப்பிடுதுன்னா, ஒரு டேட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 19 ஜூலை 1948 பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டுரும். ஒருவேளை அந்த டேட்டை தாண்டி வந்தாங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படும். ஆனால் எப்படி கொடுப்பாங்க? பதிவு செய்து 6 மாதம் காலங்கிறதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. தே ஷுட் கெட் ரெஜிஸ்டர்ட். பதிவு செய்யப்பட்ட பிறகு தான் அவங்களுக்கு குடியுரிமை கிடைக்கும். தென் ஆர்டிகல் 7 என்னது? இந்தியா வேண்டாம் அப்படின்னு சொல்லி மார்ச் 1 1947 இந்தியா வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்தியா விட்டு வெளியே போயிட்டாங்க பாகிஸ்தானுக்கு. பாகிஸ்தான் போனவங்களுக்கு அங்கே பாகிஸ்தானில் இருக்க முடியல. ஸோ தே ரிட்டர்ன் பேக் டு இந்தியா. அப்படி மறுபடியும் இந்தியாவுக்கு வரும்போது 19 ஜூலை 1948 வந்துட்டாங்கன்னா அவங்கள சராசரியாக இந்திய பிரஜையாக, இந்திய குடிமகனாக ஏற்றுக்கொள்வாங்க. ஒருவேளை 19 ஜூலை 1948 பிறகு வந்தாங்கன்னா அவங்க பதிவு செய்வதன் மூலமாக இந்திய குடிமகனாக மாறலாம். அப்போ இதுதான் ஆர்டிகல் 5, 6, 7. ஆர்டிகல் 8 என்ன பேசுது பாருங்க. ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன் ஆஃப் செர்டன் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ரிசைடிங் அவுட் சைட் இந்தியா. வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்களுக்கான குடியுரிமை குறித்து பேசுது. இப்போ உங்கள் அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டியோ வெளிநாட்டில் லண்டனில், கனடாவில், இல்லாட்டி சுவிட்சர்லாந்தில், இல்லை இங்கே சிங்கப்பூரில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்க பசங்களை இல்லை அவங்க இந்திய குடிமகனாக மீண்டும் மாறணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கான வழிவகை செய்கிறது தான் ஆர்டிகல் 8. ஆர்டிகல் 9 என்னது? கண்டினியூன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். பர்சன்ஸ் வாலண்டியர்லி அக்வயரிங் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் ஃபாரின் ஸ்டேட் நாட் டு பி எ சிட்டிசன். ஸோ ஆர்டிகல் 9 ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா, நீங்கள் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒற்றை குடியுரிமை தான் உண்டு. நீங்கள் அரசாங்கத்திட்ட தெரிவிக்காமலோ இல்லை தெரிவிச்சோ நீங்கள் வேறு ஏதாவது நாட்டுடைய குடியுரிமையை வாங்கிட்டீங்கன்னா இந்திய குடியுரிமை உங்களுக்கு பறி போயிடும். அதுதான் ஆர்டிகல் 9. ஆர்டிகல் 10 என்னது? 5லேருந்து 8 வரைக்கும், ஆர்டிகல் 5லேருந்து 8 வரைக்கும் உங்கள் குடியுரிமை தொடரணுமா வேண்டாமா அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா பாராளுமன்றத்தில் இருக்குது. அதான் சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் 10. 11 என்னென்னா, பாராளுமன்றம் சட்டம் இயற்றி ஒருவருக்கு த்ரூ லா, பார்லிமெண்ட் கேன் எனாக்ட் லா டு ப்ரொவைட் சிட்டிசன்ஷிப் ஆர் டு டெர்மினேட், வழங்கவோ பறிக்கவோ அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்குது. சட்டம் இயற்றி வழங்கவோ பறிக்கவோ அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்குது ஆர்டிகல் 11 பயன்படுத்தி. ஸோ அதை பயன்படுத்தி தான் 2019 அவங்க என்ன கொண்டு வந்தாங்க? சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க 2019. அப்போ முதல் என்ன சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க? சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் 5 வகையில் குடியுரிமை பெறலாம், 3 வகையில் நீங்கள் குடியுரிமையை இழப்பீங்க. என்னெல்லாம் 5 வகை? இது நான் ஒரு சிம்பிள் கான்செப்ட் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிராண்ட், BRAND, பிராண்ட். B ஃபார் பர்த், R for registration, A for acquisition of a territory, N for naturalization and D for descent. அதாவது 5 வகை. B for birth, பிறப்பின் மூலமாக நீங்கள் இந்திய குடியுரிமையை பெற முடியும். R for registration, 7 ஆண்டுகள் இந்தியாவில் தங்கியிருப்பதன் மூலமாக இந்திய குடியுரிமையை பெற முடியும். A, acquisition of a territory, ஒரு பகுதியை இந்தியா கையகப்படுத்துகிறோம், அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும். உதாரணம் பாண்டிச்சேரி. 1954 அது கையகப்படுத்தப்பட்டாலும் 1962 தான் அங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டது. அப்போ அது. தென் N, நேச்சுரலைசேஷன்,
12 + 1 ஆண்டு, அதாவது நீங்கள் மினிமம் 12 ஆண்டுகள் இருக்கணும் இந்தியாவில். 14 ஆண்டுகளில் 11 ஆண்டு தொடர்ச்சியாக இந்தியாவில் இருந்திருக்கணும். ப்ளஸ் 1 ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ஸ்டே இன் இந்தியா பிஃபோர் மேக்கிங் அன் அப்ளிகேஷன். ஸோ மினிமம் யூ ஹேவ் டு ஸ்டே ஹியர் ஃபார் 12 இயர்ஸ். அவுட் ஆஃப் 14 இயர்ஸ் 12 இயர்ஸ் நீங்கள் இந்தியாவில் இருந்தால் உங்களுக்கு நேச்சுரலைசேஷன் வழியாக கிடைக்கும். மதர் தெரசா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வழங்கியிருக்கிறாங்க. அண்ட் டிசென்ட், பரம்பரையின் மூலமாக உங்கள் அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டியோ அந்த மாதிரி யாராக இருந்தால் கூட உங்களுக்கு இந்திய குடியுரிமை கிடைக்கும். இது இந்திய குடியுரிமை உங்களுக்கு பெறுவதற்கான 5 வழி. இந்திய குடியுரிமையை நீங்கள் எப்படி இழப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். யூ வில் ரினன்ஸ் யுவர் சிட்டிசன்ஷிப் பை 3 ways. என்னெல்லாம்? பை ரினன்சேஷன், பை டெர்மினேஷன் அண்ட் பை டிப்ரிவேஷன். ரினன்சேஷன்னா என்ன? தானாக முன் வந்து எனக்கு இந்திய குடியுரிமை வேண்டான்னு சொல்லி நம்ம கொடுக்குறது. டெர்மினேஷன்னா என்ன? டெர்மினேஷன் அப்படிங்கிறது நம்ம அனுமதியின்றி, இந்திய அரசாங்கத்துடைய அனுமதியின்றி வேறு நாட்டுடைய குடியுரிமையை நம்ம வாங்கிட்டோம்னா இந்திய குடியுரிமை ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? ஆட்டோமேட்டிக்காகவே நீக்கம் பண்ணிவிடுவாங்க. தட் இஸ் டெர்மினேஷன். தென் டிப்ரிவேஷன் அப்படிங்கிறது என்ன? டிப்ரிவேஷன் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாகவோ, அதாவது பதிவு செய்வதன் மூலமாகவோ, அல்லது நேச்சுரலைசேஷன் குடிமக்களாக ஏற்றுக்கொள்வதன் மூலமாகவோ அப்படின்னு 2 கான்செப்ட் இருக்குல்ல. அப்படி குடியுரிமை வாங்கியிருக்கீங்க. ஆனால் அப்படி வாங்கும்போது நீங்கள் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட், அதாவது போலியான தகவலை கொடுத்து நீங்கள் ஏமாற்றி வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் குடியுரிமை பறிக்கப்படும். அது பேர் தான் டிப்ரிவேஷன். ஸோ 3: ரெனன்சேஷன், டெர்மினேஷன் அண்ட் டிப்ரிவேஷன். 5 வகையில் நீங்கள் குடியுரிமையை பெறலாம். 3 வகையில் நீங்கள் குடியுரிமையை இழப்பீங்க. ஸோ வி ஆர் டன் வித் சிட்டிசன்ஷிப். சரி, நிலங்கள்லாம் பார்த்துட்டோம், வசிக்கக்கூடிய மக்களுக்கான குடியுரிமையும் பார்த்துட்டோம். மக்கள் மட்டும் இருந்தால் அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அப்போ அவங்களுக்கு அடிப்படை உரிமைகள் வேணும். அது பார்ட் 3ல் அழகாக வச்சுருக்காங்க. அடிப்படை உரிமைகள் அப்படின்னா என்ன? அடிப்படை உரிமைகள் இருந்தால் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்? அடிப்படை உரிமைகள் இருந்தால் மட்டும்தான் ஒரு தனி மனிதனும் உயர முடியும், ஒரு நாடும் உயரும். இப்போ அடிப்படை உரிமை வந்து நமக்கு இந்திய அரசியலமைப்பு சாசனம் வழங்கியது. மற்ற நாடுகள் மாதிரி சட்டங்கள் மூலமாகவோ இண்டிவிஜுவல் ரைட் மூலமாகவோ அப்படிலாம் வரல. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சாசனமே நமக்கான பாதுகாப்பாக வழங்கியிருக்கு. யார்கிட்டேருந்து நம்மளை பாதுகாக்குது அப்படின்னா அரசாங்கத்திட்டேருந்து பாதுகாக்குது, அரசுகிட்டேருந்து பாதுகாக்குது. அரசுனா என்ன? அவங்க யார்? அவங்க எப்படி நம்மளை வந்து நம்மளுடைய உரிமைகளை அவங்க எப்படி பறிப்பாங்க, எதை பயன்படுத்துவாங்கங்கிறதெல்லாம் நான் 1 by 1 சொல்கிறேன். இப்போதைக்கு நான் சொல்கிறதெல்லாம் அப்படி கவனிச்சுட்டே வாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமைகள் திருத்தம் செய்ய முடியுமா முடியாதா? வெதர் இட் இஸ் அமெண்டபிள் ஆர் நாட். திருத்தத்துக்கு உட்பட்டது, அமெண்ட்மெண்ட் செய்ய முடியும். அடிப்படை உரிமைகள் வெதர் இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் ஆர் நாட். எல்லாருக்கும், இந்தியாவில் வசிக்கக்கூடிய எல்லாருக்கும் அடிப்படை உரிமைகள் உண்டா கிடையாதா? இந்தியாவில் வசிக்கக்கூடிய எல்லாருக்கும், ஈவன் தோ தே ஆர் சிட்டிசன்ஸ் ஆர் மேபி அ நான் சிட்டிசன், ஒரு டூரிஸ்ட்டாக கூட இருப்பாங்க, வெளிநாட்டவங்க சேர்ந்தவங்க கூட இருப்பாங்க, அவங்களுக்கும் அடிப்படை உரிமை உண்டு. சம் எக்ஸப்ஷன், ஒரு 5 ஆர்டிக்கல், 5 அடிப்படை உரிமை மட்டும் வெளிநாட்டவருக்கு கிடையாது. மற்றபடி இந்திய பிரதேசத்துக்குள் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு அடிப்படை உரிமைகள் கட்டாயமாக உண்டு. இந்த அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் நம்ம நேரடியாக உச்சநீதிமன்றத்தை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தை நாடி நம்மளால் வழக்கு தொடுக்க முடியும். ஸோ தே ஆர் என்ஃபோர்ஸபிள். என்ஃபோர்ஸபிள்னா என்ன? உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகளை மீறினாங்க, உச்சநீதிமன்றம் அரசாங்கம் அடிப்படை உரிமைகளை மீறினாங்கன்னா அரசாங்கத்தின் மீது கட்டாயமாக நீங்கள் இதை நிறைவேற்றி ஆகணும்னு கட்டளை விதிக்க முடியும், ஆர்டர் பாஸ் பண்ண முடியும். ஸோ அப்ளிகபிள், அமெண்டபிலிட்டி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ஃபோர்ஸபிலிட்டி, இது எல்லாமே இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த அடிப்படை உரிமை அப்படின்னா, இட் இஸ் நோன் அஸ் அ மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா. இந்தியாவின் மகாசாசனம், இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. இட் இஸ் நோன் அஸ் மேக்னா கார்ட்டா. ஆல்சோ இட் எம்பசைஸ் ஆன் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, மக்களாட்சி அல்லது அரசியல் ஜனநாயகத்தை வலியுறுத்துது அடிப்படை உரிமைகள். ரைட், அந்த அடிப்படை உரிமைகள் இருக்கிறதுனால தான் நம்மளால் வந்து இவ்வளோ கிளியராக இருக்க முடியுது. இப்போ நம்ம ஒவ்வொரு ஆர்டிக்கலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். 12 to 35 பார்ட் 3ல் அடிப்படை உரிமைகள் பற்றி பேசுவோம். எங்கேருந்து நம்ம பாரோ பண்ணியிருந்தோம்? வி நோ தட் வி ஹவ் borrowed it from அமெரிக்கா. அமெரிக்காவிலேருந்து தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இந்த கான்செப்டை. ஸோ அடிப்படை உரிமைகளை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். 14 to 18 வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவ உரிமை. 19 to 22 ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை. 23 and 24 ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. 25 to 28 ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், சமய சுதந்திர உரிமை. 29 and 30 கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட், கலாச்சார மற்றும் கல்வி உரிமை. யாருக்கு? சிறுபான்மையினருக்கு, மைனாரிட்டிஸுக்கு ரொம்ப முக்கியம். 32 ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ், அரசியலமைப்பு வாயிலான தீர்வு சரத்து. இதில் 31 அப்படிங்கிறது நீக்கம் செஞ்சுட்டாங்க. அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கப்பட்டு அது சாதாரண உரிமையின் கீழ் கொண்டு வர போயிடுச்சு. 300A கீழே கொண்டு போயிட்டாங்க. 44வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1978 இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஆர்டிகல் 12 பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஆர்டிகல் 12? ஆர்டிகல் 12 அப்படின்னா அரசு என்றால் என்னன்னு சொல்லுது. டெஃபனிஷன் ஆஃப் அ ஸ்டேட். நான் சொல்லிட்டேன்,
அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க தான் அதிகார மையமாக இருக்காங்க. அவங்க தான் மக்களை வந்து கட்டுப்படுத்த முடியும், சட்டங்களை இயற்றி நம்மளை வந்து நம்மளுடைய உரிமைகளை பறிக்க முடியும். அப்போ அரசு அப்படின்னா என்னங்கிறது நமக்கு தெரியணும். அப்படி தான் நம்ம ஒரு வழக்கு தொடுக்க முடியும். அவங்க மீறினாங்கன்னா அரசு அப்படிங்கிறது 5 விஷயத்தை குறிக்குது. அரசு அப்படிங்கிறது மத்திய அரசு அதனுடைய அமைவனங்கள், தட் இஸ் யூனியன் கவர்மெண்ட் அண்ட் இட்ஸ் ஆர்கனைசேஷன். ரெண்டாவது மாநில அரசு அதனுடைய அமைவனங்கள், மாநில அரசாங்கம் அதனுடைய தட் இஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் இட்ஸ் ஆர்கனைசேஷன். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், உள்ளாட்சி. நாலாவது உள்ளாட்சி அமைப்புகள், நகராட்சி, பஞ்சாயத்துலாம் சொல்லுவோம். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்கள், தட் இஸ் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ், எல்ஐசி, ஓஎன்ஜிசி, கெயில், செயில் போன்ற நிறுவனங்கள். ஐந்தாவது சில தனியார் துறை நிறுவனங்கள் எப்பெல்லாம் அரசாங்கத்தோட ஒப்பந்தத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்களோ, when the private companies made contract with the government, அதுவுமே we call it as a ஸ்டேட், அரசுன்னு தான் சொல்லுவோம். அப்போ 5 விஷயங்களை நம்ம அரசுன்னு குறிப்பிட்றோம். அதுதான் ஆர்டிகல் 12. நம்மளுடைய அப்போசிஷன் எதிரி யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆர்டிகல் 13 என்ன சொல்லுது? வாட் இஸ் ஆர்டிகல் 13? ஆர்டிகல் 13 அப்படிங்கிறது இதுவும் ரொம்ப சிம்பிள். ஆர்டிகல் 13 அப்படிங்கிறது எதிரியுடைய ஆயுதங்கள் குறித்து பேசுது. எதிரியுடைய ஆயுதம்னா என்ன? சட்டம் இயற்றுவது தான் எதிரியோட ஆயுதம். இந்த 5 பேரும் நம்ம பார்த்தோம்ல, ஆர்டிகல் 12 பார்த்த 5 பேரும் சட்டம் இயற்றி நம்ம அதிகாரத்தை பறிக்க முற்பட்டாங்க, நம்மளுடைய உரிமைகளை குறிப்பாக அடிப்படை உரிமைகளை பறிக்க முற்பட்டாங்க அப்படின்னா அவங்க 4 விதமான சட்டங்கள் இயற்ற முடியும். முதல் டெம்பரவரி லா அப்படிம்பாங்க, தற்காலிக சட்டம். அது யார் ஏற்றுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆர்டினன்சஸ், எதர் கவர்னர் ஆர் பிரசிடென்ட், ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ ஏற்றலாம். ரெண்டாவது பெர்மனன்ட் லா, நிரந்தர சட்டம். பாராளுமன்றமோ மாநில சட்டமன்றமோ, பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கேன் எனாக்ட் அ பெர்மனன்ட் லா. மூணாவது எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேஷன், தட் இஸ் என்ன அப்படின்னா அமைச்சர்களே நேரடியாக சட்டம் இயற்றுவாங்க. நாலாவது கஸ்டமரி லா, பன்னெடுங்காலமாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய சட்டங்கள். இந்த 4 சட்டங்களை பயன்படுத்தி தான் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படும். இப்படி இந்த அடிப்படை உரிமைகள் அந்த 4 சட்டங்களில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி பறித்தாங்க அப்படின்னா அது பகுதி 3 இருக்கிறதுக்கு முரணாக இருக்குது அப்படின்னா அது செல்லா நிலையாகும் அப்படின்னு யார் அறிவிப்பா? உச்சநீதிமன்றத்தால் அறிவிக்க முடியும். ஸோ உச்சநீதிமன்றமும் அறிவிக்கலாம், உயர்நீதிமன்றமும் அறிவிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அகைன் ஐம் ரிப்பீட்டிங். பகுதி 3க்கு முரணாக ஏதாவது ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் அந்த சட்டம் வந்து வில் பிகம் வாய்ட், செல்லா நிலையாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் செல்லாது? அதை வந்து உச்சநீதிமன்றம் கான்ஸ்டிடியூஷனை வச்சு என்ன பண்ணுவாங்க? ரிவ்யூ பண்ணுவாங்க. நீதி சீராய்வு அல்லது நீதி புனராய்வுன்னு சொல்லுவோம். தட் இஸ் நோன் அஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணி இந்த சட்டங்கள் அடிப்படை உரிமைகளுக்கு முரணானதாக இருக்குது, மக்களுக்கு எதிரானதாக இருக்குது, அப்போ இந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லி நீக்கிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் நீக்கப்பட்டிருக்கு உச்சநீதிமன்றத்தால். அப்போ இது பேர் ஜுடிஷியல் ரிவ்யூ. அப்போ ஜுடிஷியல் ரிவ்யூ பற்றி ஆர்டிகல் 13 பேசியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்துக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுறதுக்கான அதிகாரத்தையும் ஆர்டிகல் 13 கொடுத்துருக்கு. இது ரெண்டும் 12 and 13 நமக்கு தெரியணும். 12 it is related with definition of state, 13 is related with laws. இது ரெண்டும் பேசியாச்சு. Then article 14 to 18 we know that it is a right to equality. ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது? ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் த லா. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டம் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பை நல்கும் அப்படின்னு சொல்லுது. அப்போ சட்டம் வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்காது, எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். அது வந்து எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் பாவிக்கும். அதே மாதிரி சட்டம் சமமான பாதுகாப்பை நல்கும் அப்படின்னா துயரப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இருக்கவனும் அதே நிலைமையில் இருக்கக்கூடிய இன்னொருத்தனையும் தான் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு பெரிய பணக்காரனையும் ஒரு ஏழையும் கம்பேர் பண்ணி பார்க்க மாட்டாங்க. அது அப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறது ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா. எந்தவித பேதமின்றி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிறது இட் இஸ் நோன் அஸ் ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா. வேற ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லா அப்படிங்கிறது வேறு. ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லா அப்படிங்கிற கான்செப்ட், அதாவது சட்டங்கள் அளிக்கும் பாதுகாப்பில் சமன்மை அப்படிங்கிறது வேறு கான்செப்ட். என்னென்னா அந்த கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒருத்தனையும் இன்னொரு கஷ்டப்படக்கூடிய ஒருத்தனையும் தான் ஒப்பிட்டு பார்ப்பாங்களே தவிர வேறு எந்த ஹைராக்கிலையும் ஒப்பிட்டு பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் 14. நீங்கள் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணணும். 14க்கு விதிவிலக்கு இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் சமம் அப்படின்னா குடியரசுத் தலைவர், ஆளுநர், நீங்கள், நான் எல்லோரும் சமமாக கிடையாது. குடியரசுத் தலைவர், ஆளுநர் அவங்களுக்கு வந்து சில இம்யூனிட்டிஸ், எக்ஸப்ஷன், விதிவிலக்குகள் உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ஸுக்கு விதிவிலக்கு இருக்குது. ப்ரெஸ் இந்த சென்ஸ், அதாவது பாராளுமன்றத்தில் வரக்கூடிய தகவலை வெளியே பப்ளிஷ் பண்ணுறவங்களுக்கு ட்ரூ ரிப்போர்ட்டாக இருக்கணும், உண்மையான செய்தியாக இருக்கணும், பப்ளிஷ் பண்ணுறவங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. எம்எல்ஏ எம்பிஸுக்கு பாதுகாப்பு உண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூஎன் மிஷன், அதாவது ஐநா சபையிலேருந்து இந்தியாவில் வந்து வேலை பார்ப்பாங்க பல்வேறு துறைகள் சார்ந்து, அவங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. டிப்ளமேட்ஸ், அம்பாசிடர், தூதரகங்கள்லாம் இருக்கும், வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கான தூதரகங்கள்லாம் இருக்கும். இப்போ இவங்க எல்லாத்துக்குமே வந்து தர் இஸ் சம் இம்யூனிட்டி. இப்போ இதெல்லாம் நமக்கு தெரியணும். ஆர்டிகல் 14க்கு விதிவிலக்குகள் இருக்குது. இவங்கெல்லாம் அந்த
ரைட் டு ஈக்குவாலிட்டி கீழே வரமாட்டாங்க அப்படிங்கிறது தெரியணும். தென் ஆர்டிகல் 15 ஒன் ஆஃப் த கான்ட்ரவர்ஷியல் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் என்னென்னா ப்ராஹிபிஷன் ஆன் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் ரிலீஜியன் ரேஸ் கேஸ்ட் செக்ஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த். அதாவது ஒரு பொது இடங்களில் மதம், ஜாதி, இனம், பாலினம் மற்றும் பிறப்பிடம் இந்த 5 வச்சு பாகுபாடு காட்டக்கூடாது. நீங்கள் வேறு ஏதாவது வச்சு பாகுபாடு காட்டலாம் ஒரு பொது இடத்துல, ஆனால் இந்த 5 வச்சு பாகுபாடு காட்டக்கூடாது. என்னெல்லாம்? மதம், ஜாதி, இனம், பாலினம் மற்றும் பிறப்பிடம் இந்த 5 வச்சு பாகுபாடு காட்டக்கூடாது. குறிப்பாக பொது இடங்கள்னு நான் குறிப்பிடுறது எல்லாமே உள்ளடக்கியது. உதாரணத்துக்கு ஒரு தேட்டர், ஒரு ரோடு, ஒரு கிணறாக இருக்கும், இல்லாட்டி ஒரு ரிவராக இருக்கும், நதியாக இருக்கும். இப்போ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் பொது இடம்னு நம்ம குறிப்பிடுவோம் இன் ஜென்ரல். இங்கே வந்து பாகுபாடு அரசாங்கம் காட்டக்கூடாது, தனிநபரும் காட்டக்கூடாது. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ஆனால் 15 ஆர்டிகல் 15க்கு சில விதிவிலக்குகள் இருக்குதுன்னு நம்ம படிச்சிருப்போம். என்ன விதிவிலக்கு? ஆர்டிகல் 15 கிளாஸ் 3 என்ன சொல்லுது அப்படின்னா, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இதில் விதிவிலக்கு உண்டு. அவங்க அப்போ பாலின அடிப்படையில் நம்ம வந்து பாகுபாடு காட்டலாம். உதாரணத்துக்கு மகளிர்களுக்கு மகளிர் விடியல் பயணம் சொல்லி இலவசமாக கட்டணமில்லா பயணம் வழங்குறாங்க. ஆண்களுக்கு வழங்கலை, பெண்களுக்கு மட்டும் வழங்குறாங்க. அப்போ ஒரு பொது இடத்துல ஆண்களுக்கு வழங்காமல் பெண்களுக்கு மட்டும் வழங்குறாங்க. இது வந்து ஆர்டிகல் 15க்கு முரணாக இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ஆர்டிகல் 15 கிளாஸ் 3 கூடவே என்ன சொல்லுது? விதிவிலக்கும் சொல்லுது. பெண்களுக்கு இந்த மாதிரி சிறப்பு சலுகைகளை வழங்கலாம் அப்படின்னு நம்ம அரசியலமைப்பு சாசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு கல்லூரி இருக்குது, அரசு கல்லூரியோ தனியார் கல்லூரியோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கல்லூரியிலையும் என்ன பண்ணலாம்? ஜாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கலாம் கல்லூரிகளில். அது ஆர்டிகல் 15 கிளாஸ் 4, 5 டிஸ்கஸ் பண்ணுது. ஆர்டிகல் 15 கிளாஸ் 4 என்ன சொல்லும் அப்படின்னா, சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு எஸ்சி அண்ட் எஸ்டி இவங்களுக்கு என்ன பண்ணலாம்? கல்வி நிறுவனங்களில் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி பேசும். அப்போ கடைசி எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினர்களுக்கும் பொது இடங்களில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளில் வந்து இடஒதுக்கீடு வழங்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஆர்டிகல் 15 கீழே வந்துடும். ஆர்டிகல் 16 என்ன பேசும்? வேலைவாய்ப்பில், அரசு வேலைவாய்ப்பில் பாகுபாடு காட்டக்கூடாது. இங்கே அரசு வேலைவாய்ப்பில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு 16ல் 7 பாகுபாடு பற்றி குறிப்பிடுறாங்க. 7 பாகுபாடு என்னெல்லாம்? மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம், வசிப்பிடம் மற்றும் உங்களுடைய பரம்பரை. ஸோ ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த், டிசன்ட் அஸ் வெல் அஸ் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ். இந்த 7 விஷயத்தை வச்சு, அங்கே 5 இங்கே 7 விஷயத்தை வச்சு என்ன பண்ணக்கூடாது? பாகுபாடு காட்டக்கூடாது. அப்போ இதுக்கு விதிவிலக்கு இருக்கா நீங்கள் கேட்பீங்க. ஆமாம், விதிவிலக்கு இருக்குது. 4 விதிவிலக்குகள் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. முதல் விதிவிலக்கு என்ன அப்படின்னா, பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ், ஒருத்தர் வசிக்கக்கூடிய இடத்த வச்சு அரசாங்கம் வந்து பாகுபாடு காட்டலான்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் அதுக்கு நிறைய உதாரணம் நம்ம கிளாஸஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதியின் அடிப்படையில் பேஸ்ட் ஆன் கேஸ்ட், தட் இஸ் சோஷியலி எஜுகேஷனலி, கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கிய வகுப்பினர் எஸ்சி எஸ்டிக்கு கோட்டா சிஸ்டம் கொடுக்கலாம், அரசு வேலை வாய்ப்புகளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. கூடுதலாக இதில் இன்னொரு பாயிண்ட் யூஸ் பண்ணணும், மத ரீதியான பாகுபாடும் நம்மளால் செய்ய முடியும். ஏன் மத ரீதியான பாகுபாடும் செய்ய முடியும் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, ஹிந்து அறநிலைத்துறை போன்ற அமைப்புகளில் ஹிந்துக்கள் மட்டும்தான் வேலைவாய்ப்புக்கு அனுமதி உண்டு, அரசு வேலையாக இருந்தால் கூட. அப்போ இந்த 4 விதிவிலக்குகள் ஆர்டிகல் 16க்கு இருக்குது. ஸோ 14, 15, 16 இந்த 3 நம்ம இந்த வகுப்பில் கவர் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 14 பொறுத்த வரைக்கும் ரைட் ஈக்குவாலிட்டி, தட் இஸ் ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லா. 15 பொறுத்த வரைக்கும் பொது இடங்களில் பாகுபாடு காட்டக்கூடாது. 16 பொறுத்த வரைக்கும் பொது வேலைவாய்ப்புகளில், அரசு வேலைவாய்ப்புகளில் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு பார்த்துருக்கோம். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.